நேற்று நாம் தியானித்த வண்ணமாக உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் என்று நாம் தியானித்தோம். இந்த வேளையிலும் கூட சங்கீத புத்தகம் 78 சங்கீதம் 35 வசனம், தேவன் தங்கள் கன்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள். தேவன் தங்கள் கன்மலை என்றும் உன்னதமான தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கின்ற பொழுது அவர் உன்னதமான தேவனாய் மாத்திரமல்ல, கன்மலை என்று சொல்லி பார்க்கிறோம். கன்மலை, ஆம், இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட ஞான கன்மலையாகிய கிறிஸ்து என்னும் கன்மலை அவரோடு கூட கடந்து வந்ததாக நாம் வேதத்தில் பார்க்க முடியும். கன்மலையிலே கட்டப்பட்ட வீடானது என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அப்படியாக தேவன் நமக்கு கன்மலையாக, உன்னதமான தேவன் நமக்கு மீட்பராய் இருக்கின்றார் என்ற நினைவு நம் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியாக உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்று நினைவு கூர்ந்தார்கள். நாம் ஒவ்வொரு நாளும் தேவனை நினைவு கூற வேண்டும். ஏதோ ஆலயத்துக்கு போகும்போது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் தேவன் நம்மோடு கூட இருப்பதாக நினைத்து நாம் தேவனோடு கூட இருக்கும் பொழுது அவர் நமக்கு கன்மலையாக, அவர் நமக்கு உன்னதமான தேவனாய் இருந்து நம்மை பாதுகாக்கின்ற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஆனால் இந்த ஜனங்கள் அதற்கு அடுத்த வசனத்தில் பார்க்கும்போது, ஆனாலும் அவர்கள் தங்கள் வாய்களால் அவருக்கு இச்சகம் பேசி தங்கள் நாவினால் அவரிடத்தில் பொய் சொன்னாலும் சொல்லி பார்க்கிறோம். நினைத்தாலும் கூட அவருடைய காரியங்கள் பார்க்கும்போது முறுமுறுக்கிற மக்களாக, பொய் சொல்கிற ஒரு மக்களாக, தேவனோடு கூட இணைந்திருப்பது போல பாவனை செய்கிறார்கள் தவிர, ஆனால் உள்ளான மனதிலே தேவனோடு கூட இணையவில்லை. நாம் அப்படி இல்லாதபடிக்கு அவர் நம் கன்மலை என்று மனதார நம்முடைய இருதயத்தில் சொல்ல வேண்டும். அவருடைய மறைவில் இருக்கிறோம் என்கிற ஒரு விசுவாசோடு கூட நாம் தேவன் நினைக்கும் பொழுது உண்மையாய் அதற்குரிய ஒரு பாதுகாப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம் வாழ்க்கையிலே தேவன் மீட்பராக இருக்க நம்மை முற்றிலுமாய் கொடுக்கும் போது தேவனுடைய மகிமை நம் வாழ்க்கையில் பார்க்க முடியும். எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே, எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே, ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே, ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, என் கன்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. அவர் கன்மலை, உன்னதமான தேவன் நம் மீட்பராய் இருப்பதாக மனதில் சொல்வது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நாவினால் அதை அறிக்கையிட நாம் ஒப்புக் கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, எங்கள் வாழ்நாள் முழுமையாக நீர் எங்களுக்கு கன்மலையாகவும் மீட்பராகவும் எங்களுக்கு உன்னதமான தேவனாக எங்களை மறைக்கின்ற தேவனாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய மறைவில் இருக்கின்ற போது இந்த உலகத்தில் வருகிற தீங்குக்கு நாங்கள் விலக்கப்பட்டு பாதுகாக்கப்படுவோம் என்று விசுவாசிக்கிறோம். அந்த அனுபவத்தில் இன்னும் ஆழமாய் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.